யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களையும் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ஜிபிஎம் எஸ்எம்பிஎம் மிஷனரி இயக்கமாக எழுந்து கட்டவும் வாருங்கள் நிகழ்வுக்கு உங்களை வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு அவருடைய சீசர்களை பார்த்து மத்தேயு 24:14 ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சர்வ சிருஷ்டிக்கும் சாட்சியாய் பிரசங்க வேண்டும். ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அது ஒரு ராஜா இருக்கிறார், அந்த ராஜா சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற செய்தியை இந்தியர்களுக்கு சொல்லுங்கள் என்று அவருடைய சீசர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்திருந்தார். இன்றைக்கு அவருடைய சீசர்களாக வாழுகிற நம் அனைவருக்கும் அவர் கொடுத்திருக்கிற கட்டளை, அவருடைய வருகைக்கு நம்முடைய இந்திய திருநாட்டை ஆயத்தப்படுத்துகிற இந்த நற்செய்தி ஊழியத்தை செய்வதற்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய பாரத நாட்டில் ஏராளமானவர் கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் நிம்மதி இல்லாதபடி சமாதானம் இல்லாதபடி மெய்யான சமாதானம் மெய்யான விடுதலை, என்னுடைய பாவத்திலிருந்து யார் விடுதலை தருவார்கள், எனக்கு ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, இப்படிலாம் அலைகிற மக்களுக்கு நிம்மதி தரக்கூடியவர் இயேசு கிறிஸ்துவே. நீ தேடுகிற விடுதலை, நீ எதிர்பார்க்கிற சமாதானம் இயேசுவில் இருக்கிறது என்று சொல்வதற்காக மிஷனரி இயக்கம் இந்த நாட்களில் தேவையாக இருக்கிறது. அருமையானவர்களே, கடந்த நாளில் பேப்பரில் பார்த்தேன், பயங்கரமான கடன், இனி தப்பு வைக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு அருமையான குடும்பம் தன் மனைவியை, தன் மகனை விஷம் வைத்து கொன்றுவிட்டு கடைசியாக அவரும் தற்கொலை செய்து கொண்டார். இது முடிவே கிடையாது. என் அன்பானவர்களை, இப்படிப்பட்ட குடும்பமும் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது ஒரு விடுதலை அந்த குடும்பத்திற்கு உண்டு. பார்த்துக்குங்க, நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். கிருஷ்ணப்பா அவருடைய வீட்டில் பயங்கர கடன், 2 பொம்பளை பிள்ளைங்க, கல்யாணம் ஆகலை, ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு சொல்லி நிறைய குறி. கடைசி அவருடைய மனதில் வந்த தீர்மானம், இனி தற்கொலை ஒன்று தான் வழி. அருமையானவர்களே, தற்கொலைக்காக உணவில் யாருக்குமே தெரியாமல் விஷங்கலந்து வைத்திருக்கிற வேளையில் சாப்பிட்ற நேரம் பார்த்து நம்முடைய மிஷினரிக்கு ஒரு சத்தம், வேகமாக சைக்கிளில் ஓடி போனார். அவருடைய வீட்டு கதவை தட்டினார். கதவை தட்டிட்டு உள்ளே போய், உங்களுக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், ஏசு அந்த வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணுன்னு சொன்னார்னு சொல்லி. ஏசு எப்படி என்னை பற்றி தெரியும், இல்லை உங்களை பற்றி தெரியும், உங்களை ஏசு நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், நான் எல்லாரும் சாப்பாட்டாக வினவு வச்சு இந்த விஷத்தை சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாகருக்கு இருக்கும்போது ஏசு எங்களை நேசித்தனால உங்களை அனுப்பியிருக்கான்னு சொல்லி முதல்ல அந்த சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி ஒரு பள்ளந்தோடு எல்லாத்தையும் புதைச்சிட்டு அந்த குடும்பத்துக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார். என் அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த குடும்பம் சபைக்கு வருது, 2 பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆட்சி வச்சுக்குங்க. என் அன்பானவர்களே, விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே நம்முடைய இந்திய நாட்டில் இன்னும் அருமையானவர்களே 98% மக்களுடைய முழங்கால்கள் முடங்கவில்லை. 148 கோடி ஜனங்கள், அது மாத்திரம் இல்லை 4 லட்சம் கிராமங்களில் இன்னும் ஆலயம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேசத்து மக்களுக்கு இந்த விடுதலை செய்தி அனுப்புவதற்காக வெளிநாட்டிலிருந்து அந்த நாட்களில் மிஷினரிகள் வந்தார்கள். சீகன் பால்கி என்ற மிஷினரி, ஆண்டவரே என்னை இந்தியாவுக்கு அனுப்புன்னு சொல்லி கண்ணீரோட்டு அழுது ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தார். என் அன்புக்குரியவர்களே, அப்படி அழுது ஜோம் பண்ணி கண்ணீரோடு வந்து தான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற இந்த தமிழ் வேத புஸ்தகத்தை சீகன் பால்கி என்பவர் நமக்காக எழுதி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வில்லியம் கேர் என்பவர் லண்டன் மாநகரில் செருப்பு தைக்கிற தொழில் செய்துக்கிட்டு இருந்தார். அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் இந்தியா மேப்பை வச்சு, ஆண்டவரே இந்த பகுதியை ரட்சியும், இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மாற வேண்டும், கல்கத்தாவின் மேலே கைகளை வைத்து, ஆண்டவரே இந்த கல்கத்தாவில் உயிரோட குழந்தைகளை தூக்கி தேருக்கு முன்னால் போடுறாங்களே, இது மாற்றப்படணும்னு சொல்லி கண்ணீரோடு அழுது அவர் ஜெபம் பண்ணுவாராம். என் அன்புக்குரியவர்களே, அப்படி ஜெபத்தை கேட்டு தான் அவர் இந்தியாவுக்கு வந்தவர் முதல்ல அவர் செய்த காரியம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை உயிரோட தேரில் போடுறத தடுத்து நிறுத்துறதுக்காக சட்டம் வைத்தினார். நாட்களில் பெண்கள் உடன்கட்டை ஏறுகிறது இருந்தது. கணவர் மரித்து விட்டால் பெண்கள் உடன்கட்டை ஏறிவிட வேண்டும். ராஜஸ்தானில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ரூப் கன்வர் என்ற ஒரு சகோதரி எல்லா பெரியவர்களோட ஆசீர்வாதத்தோடு தன்னுடைய கணவருக்கு தீ எறியும் போது அப்படியே உள்ள போய் நின்றார்கள். அருமையானவர்களே, சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா கோகிலா பேன் என்ற ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஒரு 13 வயசு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி இறந்து போனார். இறந்து போனனால அந்த அடக்கத்தில் அவருடைய கணவருக்கு சீதை ஏற்றும்போது இந்த பெண் குழந்தையையும் அதில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி மிக அழகாக அலங்கரித்த அந்த பிள்ளையை மணக்கோலத்தோடு கூட்டிகிட்டு வரும்போது அந்த வழியாக வந்த டேவிட் என்ற ஒரு மிஷினரி ஓடி போய் அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய குதிரையில் தூக்கி வைத்துவிட்டு, அருமையானவர்களை, அவரை எதிர்த்து ஓடி வந்தவங்களெல்லாம் துப்பாக்கியை கேட்டு முரட்டிட்டு அந்த குழந்தையை பராமரித்து பிற்காலத்தில் இயேசுவின் அன்பை சொல்லி, பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் முதல் பேப்டிசமே அந்த அம்மாவுக்கு குளோரிண்டான்னு சொல்லி பேர் வைத்தார்கள். இன்றைக்கி அங்கே ஒரு பெரிய சபை இல்லையா, குளோரிண்டா திருச்சபை, குளோரிண்டியா ஜெப வளாகம்,
என்று ஏராளமாக இருக்கிறது. என் அன்பானவர்களே, இதற்கெல்லாம் முடிவு கட்டினவர்கள் மிஷினரிகள். பார்த்துக்குங்க, மிஷினரிகள் தியாகம் பண்ணலைன்னா நம்ம நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு மார்பு மறைக்கிறதுக்கு உரிமை கிடையாதுங்க. என் அன்பானவர்களே, தலைமுடிக்கு வரி கட்ட வேண்டிய ஒரு காலம் மிஷினரிகளுடைய தியாகத்தின் விளைவாகத்தான் இதெல்லாம் வந்துச்சு. இது நம்முடைய இந்திய நாட்டுக்கு சொல்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து SMPM NGPM என்ற மிஷினரி இயக்கத்தை தேவன் எழுப்பியிருக்கிறார். கடந்த 80 மாத காலமாக இந்த திருநாட்டிலே இந்த நற்செய்தி அறிவித்தின்ற விளைவாக சுமார் 955 கிராமங்களில் சபைகளை உருவாக்கி 9550 பேர் திருமுழுக்கு மூலமாக ஞானஸ்நானம் எடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் ரட்சிப்புக்காக ஒவ்வொரு நாள் காலை 4 மணிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். 8 மணி வரைக்கும் அந்த ஜெபம் நடக்குது. இந்த ஜெபத்தில் பிசாசை கட்டி ஜெபம் பண்ணுகிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ குடும்பங்களை சீரழிக்கிற பொல்லாத அசுத்தாவியை கட்டி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அந்த ஊழியங்களை ஆதரிக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நேற்று தினத்திலே உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஃபோன் வந்துச்சு. அங்கே உபவாச ஜெபத்துக்காக விசுவாசிகள் கூடியிருக்கும்போது திடீர்னு போலீஸ் வந்து 6 விசுவாச குடும்பங்களை இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலில் வைத்திருக்கிறார்கள். நல்லவேளை மிஷினரி சற்று விலகி இருந்ததனால் அவர் தப்பி வைக்கப்பட்டார். ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படி பயங்கரமான எதிர்ப்பு நிறைந்த இந்த நாட்டில் ஒருவர் கூட நரகம் போய்விடக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் அவனுடைய கிருபையினால் 15 புதிய கிராமங்களிலே சபைகளை உருவாக்குவதற்கும் சுமார் 8 ஆலயங்களை பிரதிஷ்டை செய்வதற்கும் 212 பேருக்கு திருமணம் கொடுக்கிறதற்கும் 76 ஆலயம் இதுவரையிலும் பிரதிஷ்டை செய்வதற்கும் ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த SMPM NGPM இயக்கம் எந்த ஒரு சபைக்கு சொந்தமானதல்ல, மாறாக எல்லா கிறிஸ்தவ சபைகளோடு சேர்ந்து, எல்லா பேராயர்களோடு சேர்ந்து, எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களோடு சேர்ந்து இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் வாருங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறோம். மக்கள் கூட்டங்களை தெரிந்தெடுத்து பீப்புள் குரூப் மூவ்மெண்ட் என்று சொல்லி அந்த முழு இனங்களையும் ஜாதிகளையும் இயேசுவுக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு சிறப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதே போல் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் சீசர்களாக உருவாக்க வேண்டும் என்று டிசைபிள் மேக்கிங் மூவ்மெண்ட் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். 2030க்குள்ளாக 100 மிஷன் சென்டர் மூலமாக அருமையானவர்கள் ஒரு சென்டர் மூலம் 100 ஊழியர்களை எழுப்ப வேண்டும். இதன் மூலம் இந்தியாவில் ஆண்டவருக்கு சித்தமானால் 2030 வரும்போது SMPM இயக்கத்தில் குறைந்தபட்சம் 2000 ஊழியர்கள் வேலை செய்வார்கள். 1000 கிராமங்களில் சபைகளை உருவாக்கி ஆண்டவர் சித்தமானால் அருமையானவர்களே 1000 கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட வேண்டும். 10,000 கிராமங்களில் ஒர்ஷிப் குழு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த மாதத்தில் மும்பை பேராயர் ஜெபமணி அவர்கள் எங்களுடைய குஜராத் பணித்தளத்து வந்து ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். அதோடு கூட கரஞ்பாடா என்கிற கிராமத்தில் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டு அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எங்களுடைய பேராயமாக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்காண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் கடந்த 7ஆம் தேதி 7/7/2026 மஸ்கட் போதகர் பிரின்ஸ் டேவிட் பிரின்ஸ் ஐயா அவர்கள் அங்குள்ள CSI சபை சார்பில் வந்து ஒரு ஆலயத்தை கட்டி அங்குள்ள சபை மூப்பரோடு வந்து பிரதிஷ்டை பண்ணினார்கள். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம நாட்டில் அருமையானவர்களே, ஜம்மு போயிட்டு ஜம்முலேருந்து புஞ்சி போகிற பாதியில் ராயாசிக் என்கிற மாவட்டம் கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் போயிருப்பேன். எங்கேயுமே ஒரு ஆலயம் கிடையாது. அந்த ஒரு கிராமத்தில் போய் இறங்கியிருக்கோம். திடீர்னு ஒரு 60-70 பேர் விசுவாசிகள் ஒன்றாக கூடியிருந்தார்கள். அங்கே ஒரு மகள் முடக்கப்பட்டு இயேசுவின் அன்பினாலே தொடப்பட்டு விசுவாசியாகி அவருடைய சாட்சியின் மூலம் அநேகர் மாறி இருக்கிறார்கள். 30 குடும்பம் அங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். பேசுகிற பாஷை டோக்ரி என்ற ஒரு இன பாஷையை பேசுகிறார்கள். அங்கே ஒரு ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திவாரம் போட்டுவிட்டு வந்திருக்கிறோம். இவ்விதமாக ஆலயம் கட்டுவதற்கு இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 95 இடங்களில் அருமையானவர்களே அஸ்திவாரங்கள் போட்டு ஆலயம் கட்டுவதற்கு காத்திருக்கிறோம். 26 இடங்களில் ஆலய கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நிறைய மந்திரவாதிகள் இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவின் பக்கமாக திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சுமார் 478 ஆதிவாசி பிள்ளைகள் விடுதிகளில் தங்கியிருந்து படிக்கிறார்கள். 30 இடங்களில் டியூஷன் சென்டர் நடத்துகிறோம். அருமையானவர்களே, 270 மிஷினரிமார் வேலை செய்கிறாங்க. இன்னொரு 410 மிஷினரிகளுடைய அப்ளிகேஷன் எங்கள் கையில் இருக்குது. 240 மிஷினரியுடைய குழந்தைகள் படிக்க வைக்க வேண்டியதாக இருக்கிற இந்த தேவைகளுக்காக ஜோமினிடுங்க. அருமையானவர்களே, ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபா வாங்குகிறோம். ஒரு ஆதிவாசி மிஷினரியுடைய குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம்.
ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபா வாங்குகிறோம். அது மாத்திரமல்ல, ஆலயம் கட்டுவதற்கு நல்ல பக்கா ஆலயம் கட்டுவதற்கு 8 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய் என்று சொல்லி வாங்குகிறோம். 3 லட்சம் ரூபாய் கச்சா ஆலயங்கள் கட்டுகிறோம். ஆண்டவர் உங்களை நடத்துகிறபடி ஆலயம் கட்டுகிற பணிகளில் ஈடுபாடு வையுங்கள். உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061767. அதோடு கூட சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் கனரா பேங்க் சென்னை சேலையூர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90, IFSC கோட் CNRP 0005652. இவருடைய தொலைபேசி எண் 90 43 86 7550 944737 750. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 15ஆம் தேதி நாம் சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிறோம். அருமையானவர்களே, சுதந்திரத்திற்காக நம்முடைய தேசத்தில் வந்து சுதந்திரத்திற்காக உழைத்தவர்கள் அன்னி பெசன்ட் என்ற ஒரு போதகருடைய மகள் அவர்கள். அன்புக்குரியவர்கள், அவர்கள்தான் காங்கிரஸ் கட்சியை இந்தியாவில் ஆரம்பித்தார்கள். இந்தியா சுதந்திர நாடாக இருக்க வேண்டும் என்பதில் சுதந்திரத்துக்காக போராடுவதற்கு பல தலைவர்களை எழுப்பினவர்கள். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்தியர்கள் சுதந்திரமாக கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக 1858 பிரிட்டிஷ் பாராளுமன்றம் சட்டம் இயற்றும்போது இந்தியர்களுக்கு மத சுதந்திரம் உண்டு என்று சொல்லி அவர்கள் மத சுதந்திரத்துக்கான வழிமுறைகளை விட்டு சென்றார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நாட்டுக்கு வந்த வெளிநாட்டு மிஷினரிகள் அவர்கள் கற்ற கல்வி, அவர்கள் பயன்படுத்திய ட்ரெயின், அவர்கள் பயன்படுத்திய சைக்கிள், அவர்கள் சாப்பிட்ட டீ, காஃபி, இன்னும் உணவு பதார்த்தங்கள் போன்றவைகள் அத்தனையும் நமக்கு கொடுத்தார்கள். கல்வி என்பது உயர்குலத்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகிலே மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் உரியது என்பதை சொல்லி அனைவரையும் பள்ளிக்கூடத்திலே சமமாக உட்கார வைத்தார்கள். சமீபத்தில் உத்தரப்பிரதேசம் சென்றிருந்தேன். அங்கே கியோ என்ற ஒரு ஆதிவாசி ஜனங்கள். இந்த பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வீட்டு வேலைகள் மாத்திரம் இல்லை, கல்யாண வீடுகளில் நடனம் ஆடுவது, ஆண்கள் எச்சிகளை கிளீன் பண்ணுவது போன்ற வேலைகள். ஆகவே மிக கீழ் ஜாதியான அவர்களை பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததற்காக அந்த ஹெட்மாஸ்டரை அடித்து துரத்தி விட்டார்கள். அப்போ குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகக்கூடாதா? என் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சமத்துவம் என்று சொல்கிறோமே, இது எங்கே? என் அன்புக்குரியவர்களே, சுதந்திரம் என்பது அனைத்து மனிதர்களும் சுதந்திரமாக வாழ்வதற்கும் அனைத்து மனிதனுக்கும் சம உரிமையும் உண்டு என்பதே சுதந்திரம். அன்பானவர்களே, இந்த சுதந்திரத்தை, உண்மை சுதந்திரத்தை உலகிற்கு கொடுக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பாருங்கள், என்றைக்கு உலக அளவில் வேத புஸ்தகத்தை ஜனங்கள் படிக்க வேண்டும் என்று மொழிபெயர்ப்பு செய்து அவரவர்களுடைய தாய்மொழிகளிலே வேத புஸ்தகம் கிடைத்தது, அன்றைக்கு சுதந்திர உணர்வு என்று அவருடைய மனதில் வர ஆரம்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 4வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிமைத்தனத்தில் கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுக்கும்போது, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கிறதற்காக நான் அவர்களை விடுவிக்கிறேன் என்று சொல்லி பார்வோனின் அடிமைத்தனத்தை விடுவித்து சுதந்திர பறவைகளாக அவர்களை பறக்க வைக்கிறார். அன்புக்குரியவர்களை, அடிமைத்தனத்தை ஒழிப்பது, மனிதன்கிற உரிமையோடு சமமாக வாழ்வது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகிற்கு கற்றுத்தந்திருக்கிறார். 1947 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய இந்திய திருநாட்டில் முதல் சுதந்திர தின விழா நடந்தது. இந்த சுதந்திர தினாவிலே அன்றைய நம்முடைய பிரதமர் நேருஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோட்டையிலே கொடியேற்றும் போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, வெளிநாட்டு மிஷினரிகள் எங்களுக்கு நிறைய பாடங்களை கற்று நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி எங்களுக்கு தந்து சிறந்த மருத்துவமனை, கல்லூரிகள் போன்றவைகள் எங்களுக்கு தந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் உங்களிடத்தில் தான் பாடம் படித்தோம். உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம், நீங்கள் உருவாக்கின எல்லா கல்லூரிகள், மருத்துவமனைகள், ஆலயங்களை உங்களுடைய தலைவர்கள் கையிலேயே கொடுத்து செல்லுவிடுங்கள் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள். அருமையானவர்களே, இதை மிஷினரிகள் ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு பாருங்கள், SPG, CMS, LMS, அமெரிக்க மிஷன், மெத்தடிஸ்ட் மிஷன், ஸ்காட்லாந்து மிஷன், பிரெஸ்பிட்டேரியன் மிஷன் என்ற 7 மிஷினரி அமைப்பின் தலைவர்கள் உடனடியாக கூடி ஏற்கனவே பேராயர் அஸ்ஸரி அவர்கள்
இந்திய திருநாட்டுக்கு நற்செய்தி அறிவிக்கிறதற்கு இந்தியர்கள் போதும், இந்திய பொருளாதாரம் போதும் என்று IMS என்ற மிஷனரி இயக்கத்தையும், நேஷனல் மிஷனரி சொசைட்டி என்ற ஒரு நேஷனல் அளவிலான லீடர்ஷிப் அடங்கிய ஒரு அமைப்பையும் அவர் உருவாக்கி அதற்கு வேண்டிய பணத்தை இந்தியர்கள் கொடுக்கணும்னு சொல்லி மண்கலைய உண்டிகளை அந்த நாட்களில் பண்ட நாட்டு முறைகள் இருந்த காலங்களிலேயே உண்டியல் பெட்டிகளை சபைகளிலே கொடுத்து மிஷனரி பணிக்காக காணிக்கை சேகரிக்க ஆரம்பித்தார்கள். என் அன்பானவர்கள், இப்படி இந்தியர்களுடைய தலைமைத்துவ உணர்வுகளை திருச்சபைகள் தூண்டி எழுப்பின ஒரு காலங்கள். என் அன்பானவர்களே, இந்த லீடர்ஷிப்பில் உடனடியாக வளர்ந்தவைகள் தான் இந்த அருமையானவர்களே, சுதந்திரம் பிறந்த உடனேயே பேராயர் அப்பாசாமி, கிருஷ்ணபிள்ளை போன்றவர்களுடைய முயற்சியிலே எப்படி சுதந்திரம் பிறந்ததோ அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்டில் சுதந்திரம் பிறந்தது. செப்டம்பர் மாதம் 27 CSI சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவும் பிறக்க ஆரம்பித்து விட்டது. சரியா, சென்ட் கத்தீட்ரல் சர்ச் சொல்லி மவுண்ட் ரோட்டில் இருக்கு இல்லையா, அதில் தான் அந்த முதல் CSI பிறந்தது. எதற்காக சொல்கிறேன் என்றால், மக்களாட்சி சுதந்திரமாக ஆள வேண்டும் என்பதை இந்தியாவுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் வின்சன் சர்ச்சில் என்பவர். அவர் என்ன சொன்னார், இந்தியாவை, உலகை நாம் ஆண்டது போல இந்தியர்கள் அவர்களை ஆள்வதற்கு சரியான தலைமைத்துவ பாடங்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டு நாம் வெளியேறிவிட வேண்டும் என்று வெளியேறினார்கள். என் அன்பானவர்களே, இப்படி சம அந்தஸ்து, சம உரிமை, சம பங்களிப்பு என்பவைகளை உலகிற்கு கற்றுக் கொடுத்த அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாழக்கூடிய நமக்கு ஒருவேளை தேவனுக்கு பிரியமாக தான் இருக்கதா, இல்லையென்றால் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு மகிமையாக தான் இன்றைய நம்முடைய சபைகள், நம்முடைய நாடு இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, எப்படி நாட்டுக்கு துரோகம் நடக்கிறதோ அதே போல தான் தேவனுக்கும் துரோகம் நடக்கிறது. பார்த்துக்குங்க, எரேமியா 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசு சொன்னார், என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணர்களை பின்பற்றுவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். என் அருமையானவர்களே, சண்டாய கவனியுங்கள். நாட்டுக்கு சேவை செய்கிறேன் என்கிற பொருளிலே, அருமையானவர்களே, பொருள் சேகரிக்கிறதிலே நம்முடைய அரசியல் கட்சிகள் எவ்வளவு முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். இருந்ததை இந்த நாட்டுக்காக இழந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று சொல்லி நம்ம நாட்டில் யாராவது சொல்ல முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பண்டிதர் நேரு குடும்பம் அந்த நாட்கள்லேயே டெல்லியில் அவர்களுடைய வீடு கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் இடத்துல அவங்களுடைய வீடு. நான் சொல்கிறேன், அந்த நாட்கள்லேயே அருமையானவர்களே, அந்த வீட்டை அப்படியே நாட்டுக்கு தீன்மூர்த்தி பவன் என்று எழுதி வைத்தார்கள் இல்லையா? அவங்க சொத்து எவ்வளோ சொத்து, அதெல்லாம் எல்லாத்தையுமே நாட்டுக்காக தியாகம் பண்ணினார்கள் இல்லையா? நாட்டு பேரை சொல்லி சம்பாதிச்சாங்களா விட்டுருக்காங்களான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் அரசியல் பேசவில்லை, மாறாக நாட்டுக்காக என்ன இழந்திருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காமராஜர் என்பவர் மிக திறன் வாய்ந்தவர் என்றாலும் அவர் தன்னுடைய அனைத்து திறன்களையும் நாட்டுக்காக பயன்படுத்தினாரே தவிர தனக்கோ தன்னோட பிறந்தவர்களுக்கோ தன்னுடைய அம்மாவுக்கோ ஒரு சுகமாக இல்லை அடிப்படை வசதியாக வாழணுமே அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட அவர்கள் செய்ததல்ல. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளை, நம்முடைய மூத்தவர்கள் செய்து போன இந்த தியாகத்தை இன்றைக்கு இருக்கிற நாம் எந்த அளவுக்கு செய்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். என் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில் அருமையானவர்களே, நம்ம எல்லாருமே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்காக தெரிந்து விடப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்ம எவ்விதத்திலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சற்று யோசித்து பார்ப்போம். அருமையானவர்களே, நம்முடைய தாய் திருநாட்டில் அடிமைத்தனம் இருக்கிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் ஆசையோடு இருக்கிறார். பாருங்க, பாலியல் அடிமைத்தனம் என்று சொல்வார்கள். இது என்ன, உயர் இனத்தவர்கள் தாழ் இனத்தவர்களை எப்படி வேண்டாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு நிறைய நம்ம நாட்டில் நடக்கிறத பேப்பரில் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு உயர் இனத்தை ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ இல்லை என்றால் அந்த ஆண்மகன் இல்லை என்ற பெண்மகள் பிடித்து விட்டால் அதுமாதிரி தாழ்ந்த இனம் அழிக்கப்படுகிறதையும் உயிரினம் வாழ வைக்கப்படுகிறதையும் நம்ம பார்க்கிறோம் இல்லவா? இது ஒரு விதத்தில் பாலியல் அடிமைத்தனம். அருமையானவர்களே, அன்றைக்கு நாட்டை நடத்துவதற்கு மோசையை போல திறன் வாய்ந்த தலைவர்கள் இருந்தார்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதற்கு. ஒரு அப்படிப்பட்ட திறன் வாய்ந்த தலைவர்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லையோ என்று சொல்லி நான் ஒருவேளை வேதனையோடு பேசுகிறேன். ரூஸ்வெல்ட் என்றவர் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருக்கும்போது அவர் சொன்னார், உலகில் இருக்கிற மனிதர்களுக்கு 4 அடிப்படை உரிமைகள் வேணும்னு சொன்னார். ஒன்று
பேச்சு சுதந்திரம் என்று சொன்னார். இரண்டாவது ஆராதனை சுதந்திரம் என்று சொன்னார். நான் என்ன பேசணுங்கிறதுக்கு எனக்கு வரைமுறை இருக்கிறது, அதை நான் முறையாக சொல்லலாம், பேச்சு சுதந்திரம் என்று சொல்வது. இரண்டாவது, நான் எந்த கடவுளை ஆராதிக்க வேண்டும், எந்த கடவுளை குறித்து நான் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதில் எனக்கு முழு சுதந்திரமும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நம்ம நாட்டிலேயும் அரசியல் கட்சிகள், நம்முடைய நாட்டிலே அம்பேத்கர் அவர்கள் முதல் சட்ட நுணுக்கங்களை சொல்லும்போது அடிப்படை உரிமைகளில் ஒன்று ஆராதனை சுதந்திரம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, உணவு சுதந்திரம். அருமையானவர்களே, நான் என்ன சாப்பிடணும், எனக்கு விருப்பமான உணவுகளை நான் சாப்பிடுவதில் எனக்கு முழு சுதந்திரம் உண்டு. மாறாக வன்முறையை கையாண்டு நான் சொல்கிறதான் நீ சாப்பிட்டாகணும். சமீபத்தில் யூபியில் நடந்த ஒரு நிகழ்வுகளை சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட மாம்ச உணர்வை அவர்கள் விற்பதற்காக அவர் அடித்து கொண்டு விட்டார்கள். அது அவங்க குலத்துக்கு உள்ளவர்களுக்கு பிரியமான உணவாக இருக்கலாம், உங்களுக்கு அது பிடிக்காத உணவாக இருக்கலாம். அருமையானவர்களே, உணவு சுதந்திரம் என்பது எல்லா மனிதனுக்குமே அடிப்படை சுதந்திரம் என்று சொன்னார். நான்காவதாக சொல்லும்போது பயத்திலிருந்து விடுதலை. மகாத்மா காந்தி அவர்கள் மேலே சட்டை போட மாட்டாங்க. ஒரு முறை கேட்டாங்க, நீங்கள் பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் கோட் சூட் போட்டு அது வேறு ரொம்ப குளிரும், அதனால் அந்த குளிரில் போய் நீங்கள் அப்படி உட்காந்துருக்க முடியாது, கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டு போனவர் என்ன சொல்கிறாரு, என் நாட்டில் ஒரு பொம்பளை ரோட்டில் நடக்க முடியாது, அப்படி இருக்கும்போது எனக்கு எங்க சட்டை? என்னைக்கு அந்த பொம்பளைக்கு ரோட்டில் போகிறதுக்கு, அந்த பொம்பளை பிள்ளைக்கு ரோட்டில் போகிறதுக்கு முழு சுதந்திரம் இருக்குதோ அன்றைக்கி தான் நான் சட்டை போடுவேன் அப்படின்னாரு. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த பயத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் பூரணமான விடுதலை வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆசை. அன்புக்குரியவர்களே, ஆமோஸ் 5வது அதிகாரம் 18லிருந்து 27 வரைக்கும் வாசித்து பாருங்க. அருமையானவர்களே, சங்கீதம் 10:34லேருந்து 43 வரைக்கும் வாசித்து பாருங்க. இந்த ரெண்டும் என்ன சொல்லுதுன்னா, சமத்துவத்தை பரவ செய்வோம். எனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை, என்னோடு இருக்கிறவைகளை, நான் அனுபவிக்கிறவைகளை என்னோடு இருக்கிறவர்களும் பயன்படுத்த உரிமை உண்டு. நான் போகிற பஸ்ஸில் அவங்க போகலாம். அருமையானவர்களே, சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் ஒரு ஆதிவாசி அருமையானவர்களே பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து சீட்டில் உட்காந்துட்டான். உயர்குலத்தவர் ஏறுறாரு, அந்த பஸ்ஸில் அவர் லேட்டாக வர்றாரு. இவன் உட்கார்ந்துருக்கிறவன் எழுந்திருக்கவில்லை என்கிற ஒரே காரணத்துக்காக அவர் மடியில் வைத்திருந்த குழந்தையை தூக்கி 2 காலையும் பிடித்து இழுத்து 2ஆக பிரித்து விட்டார்கள். பேப்பரில் வந்து செய்தி உங்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கு. அப்படி என்றால் இந்த சமத்துவம், சம உரிமை என்பது எங்கேன்னு சொல்லி சற்று யோசித்து, என்னை மாதிரி தானே அவரும் டிக்கெட் எடுத்திருக்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உயர்குலத்தவர்களுக்கு மாத்திரம்தான் பஸ்ஸா? அப்படி கிடையவே கிடையாது. என் அன்புக்குரிய சமத்துவத்தை அனைவருக்கும் பகிர செய்வோம் என்பது சங்கீதத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆமோஸ் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா நீதியின் பக்கம் தான் ஒவ்வொரு மனிதனும் நிற்க வேண்டும். ஒருவேளை சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம், கொண்டாடுங்க, நல்லது தான், சந்தோஷம். ஆனால் அருமையானவர்களை, எது நீதி அதில் நில்லுங்களேன். அருமையானவர்களை, எனக்கு பதவி போயிடும் அப்படிங்கிறக்காக பொய் சாட்சி சொல்கிறது, உண்மையை அருமையானவர்களை பொய்ன்னு சொல்லி மறைக்கிறது, பொய்யை உண்மைன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நிலை நிறுத்துவது. என் அன்புக்குரியவர்களே, நீதியின் பக்கம் ஆண்டவர் நிற்கிறார். என் அருமையானவர்களே, கடவுளுடைய படைப்புகள் என்று சொல்லக்கூடியவைகள் அனைத்துமே ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது போல தேவனின் பிள்ளைகளாகிய நாமும் ஒருவருக்கொருவர் சம உரிமை கொடுத்து எல்லாரோடு இணைந்து நம்ம செயல்படுவோம் என்றால் மிகுந்த ஆசீர்வாதம். மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு தேவாலயத்துக்கு போயிருக்கும்போது அவர்கள் அந்த தேவாலயத்தில் போய் முன்னால் உட்காந்துட்டாங்க. திடீர்னு சொல்லி அவரை பிடிச்சி கடகடான்னு இழுத்துட்டு வந்து ஒரு சேரில் உட்கார வைக்கும். அது கற்பர்கள் உட்கார, ஏன்னா அவர் கொஞ்சம் தோல் கருப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? அப்போ தான் அவர் நினைச்சாரு, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கூட வெள்ளை கருப்பு என்று உண்டா? என் அன்பார்களே, ஆபிரகாம் லிங்கன் என்பவர் வரும்போது அதை மாற்றினார். உடனே என்ன சொன்னார் அவர், இந்த நாட்டை பொறுத்தவரையிலையும் வெள்ளையர்களுக்கு என்ன உரிமையோ அதை உரிமை கருப்பர்களுக்கும் உண்டு என்று சொல்லி அரசியல் சாசனத்தை சமநிலைப்படுத்தினார். மத்தேயு 5வது அதிகாரம் 6, 7 ஆகிய அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். கோல்டன் ரூல் என்று சொல்வார்கள். சமத்துவத்தை பரப்புவது மாத்திரமல்ல, அடிப்படை உரிமைகளை எல்லாரும் அனுபவிப்போம் என்பதுதான் மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பாடம். இந்த கற்றுக் கொடுத்த பாடத்தை தான் மகாத்மா காந்தி சொல்லும்போது, கத்தியின்றி இரத்தமின்றி அருமையானவர்களே ஆங்கிலேயர்களை நாட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதற்கு அது பிரயோஜனமாக இருந்தது. ஒருவேளை நம்ம நாட்டை பொறுத்தவரையிலையும் அருமையானவர்களே இந்த நிலை, இந்த மனநிலை மாறி எல்லாரும் பூரண சமாதானத்தோடு கூட இருக்கிறதற்கு நாம் எவ்விதத்தில் பங்காளிகளாக இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். யுஎஸ்ஏல, அமெரிக்காவில் ஜார்ஜ் வாஷிங்டன் என்பவர் ஒரு நாள் ஒரு குதிரையில் அவர் பயணம் போயிட்டு இருக்கிறார். அவர் போயிட்டு இருக்கும்போது
போகிற வழியில் நிறைய பொருட்களை ஏற்றிக்கிட்டு ஒரு வண்டி, ஒரு குதிரை வண்டி அந்த மலையில் ஏற முடியாமல் ரொம்ப தவிக்குது பார்த்துக்குங்க. இவர் குதிரையில் போயிட்டு இருந்தவர் கீழே இறங்கி அந்த ஓட்டுநரை பார்த்து சொல்கிறார், தம்பி நீ ரொம்ப அடித்து அந்த மிருகத்தை கொடுமைப்படுத்துகிற, நம்ம மாதிரி தானே அதுவும் ஜீவன், அதால் முடியாத போது நம்ம தானே அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு வீலை பிடிச்சிக்கோ, நான் ஒரு வீலை பிடிச்சி தள்ளுறேன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அந்த மேட்டில் தள்ளி அங்கே குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்தோடனே அந்த குதிரை தானே இழுக்க ஆரம்பிச்சு. தம்பி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நாளைக்கு என்னுடைய தலைவர் ஜார்ஜ் வாஷிங்டன் பதவியேற்பு விழா நடக்க இருக்குது, அவருக்கு நிறையா பொருட்கள் அங்கே வர்றவங்களுக்குலாம் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கி நான் ஏற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரே ஆச்சரியம், தம்பி நான் தான் ஜார்ஜ் வாஷிங்டன், நாளைக்கு பதவியேற்பு முடிஞ்ச உடனே என்னை வந்து பாருன்னு சொல்லி ஒரு சீட்டை அவர் கையில் கொடுத்துட்டு போகிறாரு. என் அன்புக்குரியவர்களே, சற்று யோசித்து பாருங்களேன், உயர்ந்தவர்களுக்கு இருக்கிற மனிதாபிமானம் நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கிறதா என்று சற்று யோசித்து பார்ப்பாகவே என் அன்புக்குரியவர்களே, அதாவது தெய்வ சிந்தை இருக்குதோ இல்லையோ, அடிப்படை மனித குணாதிசயங்களையாவது நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளுவோம் என்றால் அன்புக்குரியவர்களே, நமக்கு எல்லாருக்கும் சிறந்த வெற்றி பார்த்துக்குங்க. என் அன்பானவர்களே, கொக்கோ கோலா என்கிற நிறுவனத்தில் ஈசா கோண்ட்லர் என்பவர் அவர் தான் அதை உருவாக்கினார். அன்புக்குரியவர்கள், அவர் என்ன சொல்கிறாரு, கடவுள் படைத்த மனிதன் ஒவ்வொருவருக்கும் கடவுள் உயர்ந்த ஒரு வழியை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சுதந்திர தின விழாவில் உங்களுக்குன்னு ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த வழியை பார்த்து மற்றவர்களை எந்த விதத்திலையும் அடிமைப்படுத்தாமல் மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம், நன்மை செய்யலாம். அப்போஸ்தலர் 10:38 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்கிறார். அப்படி என்றால் நாமும் நம்மால் இயன்ற அளவுக்கு 100% நன்மையை மாத்திரமே செய்வோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமைப்பட்ட இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறங்கிறத இந்த சுதந்திர தின நாளில் நம்ம யோசித்தோம்னா நம்ம குடும்பத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம வீட்டுக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். மாத்திரமல்ல, எந்த விதத்திலையும் சரி நன்மையே அல்லாமல் தீமையான காரியங்களை இந்த சுதந்திர நாட்களில் ஒருவருக்கு செய்ய மாட்டேன், எனக்கு கோடி ரூபாய் வருமானம் வருங்கிறதுக்காக இன்னொருத்தருடைய எல்லைக்குரிய நான் மாற்ற மாட்டேன்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்துட்டோம்னா நிச்சயமாக நம்ம குடும்பத்துக்கு இந்த சுதந்திர தினம் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்ம நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கு நமக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ண சுதந்திர தின தியாகிகளை சற்று எண்ணி பாருங்கள். அந்த மாதிரில போனீங்கன்னா அங்கே செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்துக்கு நான் போய் பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு மனிதனை அந்த செல்லுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க, ஒருவரும் திரும்ப கூட முடியாது. அப்படிப்பட்ட இடுக்கமான ஒரு இடம் பார்த்துக்குங்க. அதில் தூக்கு தண்டனை போடுறதுக்குன்னு இடம் இருந்துச்சு பார்த்துக்குங்க. ஆனால் அவங்களுக்குள்ளாக இருந்த சுதந்திர தாகம் பார்த்தீங்கன்னா வந்தே மாதிரம் என்று சொல்லி கத்தும்போது ஒவ்வொரு செல்லில் இருக்கிற வாயிலையும் அதே வார்த்தை குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நாட்டையே அதிர வைத்தது. என் அன்புக்குரியவர்களே, நமக்கு சுதந்திர வாழ்வு கொடுக்கிறதற்காக இப்படி தியாகம் பண்ணின தியாகிகளை சற்று எண்ணி பாருங்கள். அவர்களுடைய தியாகங்களை எண்ணி நான் ஒருவேளை தியாகம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஆனால் என் மூலம் இன்னொருவருக்கு தீங்கு வரக்கூடாது, இன்னொருவருக்கு தீமை வரக்கூடாது, மற்றவங்க சொத்து ஒரு பிட்டு கூட என் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட பாக்கியமும் நன்மையும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து சுதந்திரத்தை நாட்டுக்கு அர்ப்பணிப்போம், பாதுகாப்போம், வளர்ப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த சுதந்திர தின நாளை நினைவு கூர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் சோதரிக்கிறோம். எங்களுக்கு சுதந்திர வாழ்வை கொடுக்கிறதற்காக தங்களையே தியாகமாக பலி கொடுத்த ஒவ்வொரு தேவனின் பிள்ளைகளையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த சுதந்திர தாகத்தை எங்களுக்காக பற்ற வைத்த எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எல்லாரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதியும். இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய நாங்களும் எல்லளவும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடி, இன்னொருடைய சுதந்திரத்தை பாதிக்காதபடி நடந்து கொள்வதற்கு அன்று எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நன்மையானவைகளை மாத்திரமே செய்வதற்கும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்காக நாங்கள் செயல்படுவதற்கு இயேசுவே எங்களை பலப்படுத்தும். பிதாவே, நீர் மறுக்கக்கூடாத உம்முடைய அன்பு குமாரன் எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே.
உங்களுடைய பங்குகள் என்ன? நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா திருவஞ்சேரி பிரான்ச் சென்னை. அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767.